Hi friends, welcome to Manvasan channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ஒரு அவல் ரெசிபி தாங்க. அதுவும் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற நெல்லை வச்சே நம்ம சுலபமாக வீட்டில் செஞ்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா நெல் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் அளவுலாம் எதுவும் தேவை கிடையாது. இப்போ நெல் எல்லாத்தையும் அதில் இருக்கிற கல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாங்க. ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அப்புறம் வைங்க. நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். ஒரு நாள் ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு வச்சிங்கன்னா முளைப்பு வருங்க. அந்த முளைப்பு வந்ததை தான் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு நாள் ஊறினதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி வச்சுதுங்க. அழகாக முளைச்சி வந்திருக்குது பாருங்கள். சின்ன சின்ன முளைப்பு இருக்குது. இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஒரே அடியாக போடக்கூடாதுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டு வறுத்துக்கினே இருக்கணுங்க. அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும். வானலும் பார்த்தீங்கன்னா நல்லா இரும்பு வானலாக பார்த்து வைக்கணுங்க. நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். அது மாதிரி இருக்கிற வானலில் வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு தீயாது. கரெக்டான பதத்தில் உங்களுக்கு வறுப்படும். லைட்டாக வெடிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்துடணுங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது. லைட்டாக படப்படன்னு சத்தம் வரும். அந்த டைமில் எடுத்துடணும். லைட்டாக வெடிக்குது பாருங்கள். இந்த டைமில் எடுத்துடணும். ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க. வறுத்தரிசி மாதிரி ஆகிடும். இது மாதிரி டைமில் தான் உங்களுக்கு அவல் மாதிரி நல்லா நசுக்கி கொடுக்கும். அவல் இடிக்கும்போது இப்போ நிறுத்திடலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உரலில் தாங்க இடிக்கணும். இது மாதிரி உலக்க வச்சு இடிக்கணும். மிக்சிலாம் போட்டு எடுக்கக்கூடாதுங்க. சூட்டோடையே இடிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நெல்லுடைய பதிரு அழகாக விடும். அதில் இருக்கிற மேல் தோல். கைக்குத்தல் அவலுன்றது இப்படி தாங்க செய்யணும். வீட்டிலே நம்ம உலக்க வச்சு இடித்து தான் செய்வாங்க. சூப்பராகவும் இருக்கும். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அவளோட இந்த அவளோடு சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டவங்களை கேட்டு பார்த்தா தெரியுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் அந்த நெல் தோல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக விட்டு போயிடும். சூடாக நம்ம இடிக்கிறதுனால சீக்கிரமாக விட்டு போயிடும். அவ்வளோதாங்க. முறம் வச்சு நம்ம புடச்சி எடுத்துக்க வேண்டியது தான். சப்போஸ் உங்கள்கிட்ட இது மாதிரி குத்துற உரல் இல்லைன்னா மிக்சியில் கூட போடலாங்க. லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு பொறுமையாக ஒரு பல்ஸாக போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவல் வரும். இதேமாதிரி நம்ம திரும்பவும் சுத்தம் செஞ்சுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. மீதி இருக்கிற நெல்லும் இதேமாதிரியே நம்ம வறுத்து எடுத்து அவல் குத்தி எடுத்துக்கலாங்க. சூப்பரான ஹெல்த்தியான ஒரு அவல் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. 1-2 நெல் இருக்குங்க. அதை கையால் பொறுக்கி எடுத்துடலாம். கைக்குத்தல் அவல் ரெடி ஆகிடுதுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.